இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் உடனே வரும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி லெமன் டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எலுமிச்சம்பழ டீ. அதாவது இந்த டீ வந்து ஸ்பெஷலி லூஸ் மோஷன், ஒரு சிலருக்கு வந்து வெளியில் ஃபுட்டு சாப்பிட்றதுனாலையோ ஹோட்டலில், அப்படி இல்லைனா வீட்டில் சாப்பிட்ட சாப்பாடே நம்மளுக்கு வந்து ஒத்துக்கிடலை, அப்படி இல்லைனா திடீர்னு லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு வந்து ரொம்ப எனர்ஜியே இல்லாமல் ஆயிரும். 4-5 தடவை லூஸ் மோஷன் ஆகும்போது ஃபுல் நம்ம பாடியில் உள்ள எனர்ஜி எல்லாமே போன மாதிரி ஃபீல் ஆயிரும். நடக்க கூட முடியாது. அவ்வளோ ஒரு அடுத்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற, அதாவது திரும்ப லூஸ் மோஷன் ஆகும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி எலுமிச்சம்பழ டீ குடிச்சிங்கன்னா உடனே ஸ்டாப் ஆயிரும். நீங்கள் டாக்டர்கிட்டே போகணும்னு அவசியமே இல்லை. அப்புறம் வந்து இதற்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். நான் வந்து ஒரு 300 ml வாட்டர் சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 2 நபர் குடிக்கிற மாதிரி நான் பண்ணுறேன். அப்புறம் வந்து தேயிலை வந்து நான் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேயிலை வந்து நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிடணும். நம்ம நார்மலாக டீ போடுறதுக்கு தேயிலை போடுறோம்ல, அந்த மாதிரி போடக்கூடாது. ஏன்னா தேயிலையோட எசன்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாக தான் இருக்கணும். அது வந்து கம்மியான இதில் இருக்கணும். ப்ளஸ் எலுமிச்சம்பழமும் சீனியும் தான் நம்மளுக்கு இதில் அதிகமாக இருக்கணும். இப்போ நான் வந்து 4 ஸ்பூன் சீனி போட்டிருக்கேன், அதே சின்ன ஸ்பூன் அளவுக்கு. இப்போது இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டுங்க. அப்புறம் வந்து நீங்கள் இந்த டீயை வந்து குழந்தைங்களுக்கு, அதாவது ஒரு வயசுல இருந்து பெரிய வயசு குழந்தைங்க எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அதாவது 1 வயசுக்குலேருந்து 3 வயதுக்கு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் கொடுத்தா போதும், உடனே ஸ்டாப் ஆயிரும். பட்டு 6 மந்த்து பேபிக்கெல்லாம் கொடுத்துறாதீங்க. 1லேருந்து 6 மாத குழந்தைங்களுக்கு நம்ம தண்ணி கூட கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தயவுசெய்து நீங்கள் கொடுத்துறாதீங்க இந்த மாதிரி டீயை. அப்புறம் வந்து பெரிய குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். 1 அல்லது 2 ஸ்பூன் கொடுத்தாலே ஸ்டாப் ஆயிரும். அப்புறம் வந்து வயசானவங்களுக்கும் நீங்கள் இந்த டீயை கண்டிப்பாக கொடுக்கலாம். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஃபீவராக இருக்கும்போது வந்து நம்மளுக்கு பால் போட்ட டீயோ காஃபியோ குடிக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. அது எப்படியோ வித்தியாசமான ஒரு டேஸ்ட் வர்ற மாதிரி இருக்கும். அது பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி நீங்கள் டீ குடிச்சிங்கன்னா அப்படி ஒரு எனர்ஜி கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு, அதாவது ஒரு நாளைக்கு 2-3 தடவை குடிக்கலாம், அப்படி குடிக்கணும் போல் தோணும். நல்லாயிருக்கும். காய்ச்சலாக இருக்கிற டைம் வந்து நம்மளுக்கு ரொம்ப வித்தியாசமான, நம்மளுக்கு நல்லா இருக்காது. நாக்கு வந்து சுவையே மாறி போய் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் இந்த டீ கண்டிப்பாக குடிக்கலாம். அப்புறம் வந்து இந்த டீயை வந்து நீங்கள் ரொம்ப பாயில் பண்ணக்கூடாது. நீங்கள் அதிகமாக பாயில் பண்ணும்போது அந்த தேயிலையோட எசன்ஸு நிறைய இறங்க சான்சஸ் இருக்குது. அதனால வந்து ஸ்லோ ஃபயரில் வச்சு லைட்டாக நீங்கள் வந்து அதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் வந்து இதில் 2-3 மின்ட்டு, அதாவது 4-5 புதினா இலையை வந்து போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் நல்ல ஒரு மனம், வித்தியாசமான மனம் கொடுக்கும். இப்போ வந்து இந்த டீ ரெடி ஆயிட்டுங்க. அப்புறம் வந்து இந்த டீயை ரொம்ப அதிகமாக லூஸ் மோஷன் போகிறவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த டீ வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை குடிக்கணும். மார்னிங் குடிச்சிக்கோங்க, ஒரு லஞ்சுக்கு அப்புறம் டின்னருக்கு அப்புறம், அந்த மாதிரி 3 தடவை குடிச்சிங்கன்னா உடனே ரிசல்ட்டு ரொம்ப பெஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ நான் 2 டம்ளர்லேயும் ஊற்றிட்டேன். அப்புறம் வந்து எலுமிச்சம்பழத்துலேருந்து எல்லா சீடெல்லாம், அந்த விதைகளெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் அதுலேருந்து, நான் வந்து அரை எலுமிச்சம்பழத்துலேருந்து தான் 2க்குமே ஊற்றுதேன். அதாவது 1 கப் டீயில் வந்து நீங்கள் 1/4 எலுமிச்சம்பழ ஜூஸ் போட்டால் போதும், அதிகமாக போடாதீங்க. இப்போ கலக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இதை வந்து பெரியவங்களா இருந்தால் இதமான சூட்டில் குடிச்சிக்கலாம். குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து நல்லா ஆறுனதே கொடுத்தாலே போதும், குழந்தைங்க ஹாப்பியாக குடிப்பாங்க. ஆக்சுவலி வந்து இது வந்து குடிக்க இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். ஒவ்வொரு அதாவது என்ன, ஒவ்வொரு மடக்கும் ரொம்ப, அதாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. திரும்ப நம்மளுக்கு இந்த டீ குடிக்கணும் போல் இருக்கும். அந்த மாதிரி நல்லா ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய டீ. இது வரைக்கும் இந்த ரெசிபியை பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு ரொம்ப